கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடை உடுத்தணும். When we go to certain places, we have to dress accordingly. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்முடைய சரீரம் கடவுளுடையதாம். அதனால அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். 2 காரியங்கள் செய்யறதுனால நம்ம உடலை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். சரியான நேரத்துல சரியான உணவு எடுக்கணும். 2வதா சரியான உடைய உடுத்தணும். சரியான உடை உடுத்தலைன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நமக்கு கிடைக்காது. ஒரு நாட்டுல புதுசா ஒரு மீனை பிடிச்சு சந்தையில விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த மீன் ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்ததுனால அந்த வாங்குறவங்க யாரா இருந்தாலும் சந்தையில ஒரு தனி கவனத்தை பெற்றுட்டு இருந்தாங்க. இது அந்த ராஜாவுடைய காதுகளுக்கு போனோடனே அவர் சொன்னாரு, இந்த மீன்ல என்ன விசேஷம் இருக்குது, எதுக்கு எல்லாரும் இதை இப்படி பாக்குறாங்கன்னு. அப்போ அங்க இருந்த ஒரு மந்திரி சொன்னாரு, நான் சந்தைக்கு போய் இந்த மீனை வாங்கிட்டு வந்துடுறேன், ஆனா யாருமே மீனை பார்க்க மாட்டாங்க, என்னதான் பார்ப்பாங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொன்னாரு, சரி சரி நீங்க போய் வாங்குங்க பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் இந்த மந்திரி தன்னுடைய முகத்துல பாதி மீசை பாதி தலை மொட்டை அடிச்சுக்கிட்டு வித்தியாசமான உடைகளெல்லாம் போட்டுட்டு சந்தைக்கு போனாரு. அங்க போய் அந்த மீனை அவர் பணம் கொடுத்து வாங்கிட்டாரு. வழி நடுக மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வேடிக்கையா சிரிச்சாங்க. சிலர் என்ன இந்த பைத்தியக்காரனை ஊருக்குள்ள யார் விட்டதுன்னு திட்டினாங்க. இவர் நேரா போய் கோட்டை வாசல்ல நின்றுக்கிட்டு ராஜாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்த காவலாளிகள்லாம் இவரை எப்படியாவது அடிச்சு துரத்தணும் அப்படின்னு முற்பட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சந்தேகம், இது நம்ம மந்திரியோட குரல் மாதிரி இருக்குதே அப்படின்னு இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொன்னாரு. ராஜா வந்து பார்த்த உடனே தன்னுடைய மந்திரிய அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப சொன்னாரு, நான் சந்தைக்கு போய் இந்த மீனை வாங்கிட்டு வந்தேன், யாருமே மீனை பார்க்கல, எல்லாருமே என்னதான் பார்த்தாங்க, என்னை யாருன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை. அடுத்த கதையில் சந்திப்போம்.